தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு திரட்ட சென்றவரிடம் தமிழ்நாட்டில் உண்மையையும் சத்தியத்தையும் தைரியமாக பேச சீமான் தவிர வேறு யாரும் இல்லை. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது என்று ஒரு வயதானவர் கூறிய கருத்து மக்கள் மத்தியில் சீமானுக்கு தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆதரவை வெளிப்படுத்துகிறது. பேசுற ஒரே ஒரு ஆசாமி தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு யாரும் கிடையாது. எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை. அவருக்கு அவர் நாம் தமிழர் அவர் சொல்றாத வழிய சத்தியத்தை பேசுறதுக்கு, உண்மையை பேசுறதுக்கு, நினைவு பேசுறதுக்கு சீமான் விட்ட வேற ஆளே கிடையாது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டு மக்கள் அவர் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க. அது அவர் ஏன் இவங்களோடலாம் மாரடிக்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, மகாத்மா காந்தி கூட தனி ஒரு ஆள் தான் பண்ணாரு. அவரு அந்த காலத்துல மிச்ச மனுஷங்கள்லாம் அவரை மதிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி ஆசாமி பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது 100% உறுதி. ஆனா இல்ல படிச்ச பசங்க நீங்க 60% படிச்ச பசங்க ஃபுல்லா அவர் நல்லா இருக்காங்க. நாங்க பாருங்க எங்க குடும்பத்தோட கேட்டுக்கலாம். எதுக்கு எங்களுக்கு பாருங்க, இப்ப சீமான மதிக்கிறவங்க எல்லாருமே படிச்சுட்டு எஜுகேட்டட் பீப்புள் தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் தேசியவாதத்தின் கொடியை உயர்த்தி நிற்கும் மாமேதை போன்றோர் 2010ஆம் ஆண்டு தொடங்கிய இக்கட்சி ஆரம்பத்தில் சிலர் புறக்கணித்தாலும் காலப்போக்கில் தமிழ் மக்களின் இதயங்களை தொட்டு ஆதரவின் அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் 1%த்திற்கும் குறைவான வாக்கு சதவீதத்துடன் தொடங்கிய பயணம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.8% உயர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 7%ஐ தாண்டியது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வரை வளர்ச்சியடைந்தது. இது கட்சியின் உறுதியான வேரூன்றி இருப்பை வெளிப்படுத்துகிறது. இளைஞர்களிடையே, குறிப்பாக கல்வி அறிவு உள்ள இளம் தலைமுறையினரிடம் சீமானின் உரைகள் தீப்பொறியாக பரவி தமிழின அடையாளத்தை பாதுகாக்கும் போராட்டங்கள் மூலம் ஆதரவு பெருகி வருகிறது. தமிழ் தேசியவாதத்தை சாதி அடிப்படை இல்லாமல் அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் முன்னெடுக்கும் அவரது அணுகுமுறை பெண்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கீடு செய்வது போன்ற சமத்துவ கொள்கைகள் கட்சியை மாற்றத்தின் காவலராக நிலைநாட்டியுள்ளன. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த போராட்டங்கள் காமராசர் பெயரை மாற்றுவதற்கு எதிரான அவரது உறுதியான நிலைப்பாடு இது தமிழர் உரிமைகளுக்கான புதிய அலை என்பதை உணர்த்துகிறது. திராவிட அரசியலின் பழைய கட்டமைப்புகளை உடைத்து தமிழ் இனத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும் சீமானின் குரல் இன்று தமிழ்நாட்டின் அரசியலில் மாற்றத்தின் காற்றாக வீசுகிறது. இளைஞர்களின் ஆர்வமும் பெண்களின் பங்கும் மக்களின் நம்பிக்கையும் அதன் வலிமையை பெருக்குகின்றன.